மந்தி சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாம் வாங்க நீங்கள். கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டி இடையில வெயிலாக இருந்தது, எல்லாம் நொங்கு சாப்பிட்டாங்க பசங்கள்லாம். வேளாங்கண்ணி ஆர்ச்சி தாண்டியாச்சு. ஆர்ச்சி தாண்டி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் மரத்தடியில் நிப்பாட்டினோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோழி, வான்கோழி இதெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வண்டியை நிப்பாட்டி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு காரைக்கால் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட காரைக்கால் வந்துட்டு 1 மணி ஆனதுனால எல்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சு பார்க்கெல்லாம் போகலான்ட்டு சாப்பிட போனோம். காரைக்காலில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் மந்தி நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1500 பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு. இதோட 1500 கொஞ்சமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டாங்க. எவ்வளோனாலும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே பசங்கள்லாம் எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க மட்டன் மந்தினால். ஐயோ நாங்கள் நிறையா சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் வயிறை வெடிச்சிடும். சாப்பிட்டுட்டு பார்க் போகணும். கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் எல்லாம் விளையாண்டாங்க. விளையாண்டுட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பசங்கள்லாம். வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பீச் இருக்கும். இது ரொம்ப தூரம் காரைக்காலில். நம்ம பீச்சு நல்லா சுத்தமாக இருக்கும். தண்ணியெல்லாம் எல்லாம் குளிக்கிறதெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் பசங்கள்லாம் எல்லாம் அந்த கார் ரைடு போகணுன்னாங்க. அப்புறம் எல்லோரும் அதில் போயிட்டு விளையாண்டுட்டு வந்தாங்க. மணி ஆனதுனால அதுக்கப்புறம் அந்த ராட்டினம், அந்த பசங்க விளையாடுற ஆட்டோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ராட்டினத்தில் போனதே இல்லை.
ஃபஸ்ட் டைம் போனோம். பயமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ஆட்டோவில் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ராட்டினத்தில் போகலான்ட்டு இருந்தோம். ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்கோம்னா பேர். ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம். பசங்களும் போனது கிடையாது. அதுமாதிரி இல்லை, ஜாலியாக ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்குமே.